பப்ளிக் சார்ஜரில் சார்ஜ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஆக்சுவலாக இதை சார்ஜ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது அப்படியே டேரெக்டாக எடுக்க வேண்டியது தான். இது வந்து மேக்னெட்டிக்கில் தான் ஒட்டியிருக்கோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீ ஆனில் இருக்கணும். கீ ஆனில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். கனெக்ட் பண்ணோடனே டு சார்ஜ் டேர்ன் ஆஃப் த கீ, டேர்ன் த கீ ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 1% ஒரு பர்சன்ட் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ணுவோம். இப்போ 66 அந்த கவுண்ட் வச்சுக்குவோம். ஆ 66 ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் கொஞ்ச நேரம் தான் ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ இங்கே இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க பப்ளிக் ஸ்டேஷன். பொதுவாக வந்து பப்ளிக் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு வெளியவே இருக்கும். 2 இருக்கும் பொதுவாக. போர் ஷோரூமில் அப்படி தான் இருக்குது. கிண்டிலையும் அப்படி தான் இருக்குது. 2 வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. இது மாதிரி வெளியே இவங்க ரெண்டலுக்கு எடுத்து இந்த மாதிரி பப்ளிக் ஸ்டேஷன் வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை இந்த இடத்துல. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே எடுத்து சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். 54 செகண்ட்ஸ் ஆகிருக்கு 1% சார்ஜ் ஆகிறதுக்கு. இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 68 ஆனதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 68. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி வாங்கின உடனே உங்களுக்கு ஏத்தர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் நிறையா இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வண்டி பற்றின டீட்டெயில்ஸு, வண்டி சர்வீஸ்க்கு வந்து புக் பண்ணுறது, அது இதுன்னு எல்லாமே இருக்கும். இது வந்து நான் வித்தவுட் ப்ரோ பேக் வாங்கின வண்டின்றதுனால எனக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அந்த ஆப்பும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் அவங்களே கிரெடிட் பண்ணுவாங்க. 47 செகண்ட்ஸ் ஆகிருக்கு 1% சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக நேற்று நான் சார்ஜ் போடும்போது 1 minute 20 seconds ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி சார்ஜ் ஆகும் போல் இருக்குது. ஒருவேளை பிலோ 50க்கு போச்சுன்னா வேறு மாதிரி சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். இது 65க்கு மேலே இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. இந்த ஏத்தரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் க்ரெடிட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்பில். ஒரு 2 டேஸில் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு புதுசாக வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் காமிக்கிறேன். அது ப்ளே ஸ்டோரில் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்பு. ஸோ இதில் வந்து வியூ பர்மிஷன்லாம் கொடுத்தா தான் அது காமிக்கும். உங்களுக்கு நியர்பை பப்ளிக் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் நட்டராசன் ஊரப்பாக்கம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், நட்டராசன் அப்படின்ருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பப்ளிக் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்லேயே வந்து காமிச்சிருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், 1 ரூபி per minute ப்ளஸ் டேக்ஸ். இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா டைமிங்கும் போட்டிருக்காங்க. 8 AM to 10 PM வரைக்கும் தான் இங்கே அவைலபிள். ஏதோ 24 ஹவர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஷோரூமுக்கு வெளியே இருக்கிறதுல. ஏன் அங்கே 24 ஹவர்ஸ்னால் அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, இங்கே செக்யூரிட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா யாரும் அட்டன் பண்ண முடியாது. அதனால் பவர் கட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்ன்றதுனால ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்க வரைக்கும் தான் இவங்க இதுக்கு பவர் சப்ளை கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அதான்
இங்கே மட்டும் டைமிங் வந்து உங்களுக்கு 10 o'clock வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பப்ளிக் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 to 80 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ண முடியும். 80% வரைக்கும் தான் சார்ஜ் ஆகும். அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது. 100% சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் ஹோம் சார்ஜரில் தான் சார்ஜ் போடணும். ஹோம் சார்ஜரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸு. ஹோம் சார்ஜர் வந்து 750 வாட்ஸும் இருக்குது, 600 வாட்ஸும் ஒன்று வரும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 3.7 கிலோவாட் பேட்ரி உள்ள வெஹிக்கிள். ஸோ இந்த பேட்ரி பேக்குக்கு 750 வாட்ஸ் கொடுப்பாங்க. 2.9 கிலோவாட் பேட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த வண்டி வாங்கினீங்கன்னா 600 வாட்ஸ் அந்த மாதிரி சார்ஜர் கொடுப்பாங்க. 600 வாட் சார்ஜர் வந்து 7.5 hours என்னமோ சார்ஜிங் டைம் 0 to 100. இந்த வெஹிக்கிள் வந்து இந்த 750 வாட் சார்ஜர் இருக்கனால 5 hours 45 minutesல 0 to 100 சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜர் வந்து வித்தியாசமாலாம் ஒன்றும் இருக்காது. ரெண்டும் எல்லாமே இந்த பப்ளிக் சார்ஜர், நம்ம 750 வாட் சார்ஜர், 600 வாட் சார்ஜர் எல்லாத்துக்குமே இதே சேம் கனெக்டர் தான். கனெக்டர் இன்னமும் சேமாக தான் இருக்கும். அந்த ஆம்பியர் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆம்பியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆம்பியர் 15 amps நினைக்கிறேன். 15 amps தான் வந்து வீட்டில் நான் யூஸ் பண்ணுறது 15 amps. ஸோ இது வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஆம்பியர், ஸோ அது எவ்வளோ நீங்கள் மென்ஷன்லாம் பண்ணலை. அதனால் அதிகமாக இருக்கனால தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அந்த வோல்டேஜ் இன்னமும் 51.1 volt தான் வந்து நம்ம சார்ஜரோட வோல்டேஜ். பட் உங்களுக்கு இது ஆம்பியர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியுது. ரெட்டுன்னா வந்து உங்களுக்கு நாட் ஒர்க்கிங்னு அர்த்தம். ஸோ க்ரீனில் இருக்கணும். இப்போ அணைஞ்சு எரியுது. ஸோ அணைஞ்சு எரியுதுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேன் ஒன்று ரன் ஆகும். ஏன்னா ஒரு ஹை வோல்டேஜ் எப்பயுமே வந்து ஆம்பியர் அதிகமாக அங்கே ஹீட் ஓவராக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னோடய 750 வாட் சார்ஜர்லேயே ஒரு குட்டியாக ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஹீட்டு வெளியே தள்ளுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபேன் அதில் அட்டாச்மெண்ட் இருக்கும். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா அதை ஆன் பண்ணாலும் வந்து அந்த ஃபேன் ரன் ஆகாது. எப்போ சார்ஜ் ஆகுதோ அந்த டைமில் மட்டும்தான் ஃபேன் ரன் ஆகும். ஸோ அப்போ தான் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் அந்த ஃபேனும் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான். நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 units ஆகும் அப்படின்றாங்க. 4 units ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 rupeesனு கூட கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இபி பில்லுலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 10 rupeesனு நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட 4 யூனிட்டுக்கு 40 rupees தான் வருது. இங்கே நீங்கள் 40% சார்ஜ் பண்ணுறதுக்கே நீங்கள் 50 rupees பே பண்ணணும் இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நேற்று நான் சார்ஜ் போட்டேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சார்ஜுன்னு இருக்கும். நேற்று நான் இங்கே சார்ஜ் போட்டதுக்கு பேமெண்ட் பெண்டிங். ஸோ நேற்று நான் எவ்வளோ போட்டேன்னா 40 rupees எனக்கு வந்திருக்கு. 34 minutes நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 34 minutes சார்ஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு 40 rupees வருது. ஸோ இன்க்ளூடிங் டேக்ஸோட இதே இடத்துல தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ 79 ஆகிடுச்சு. ஸோ 80க்கு மேலே சார்ஜ் ஆகாது. இதில் இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். 80க்கு மேலே போகாது, ஓகே. பட் 80க்கு அப்புறமாவும் இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை நம்ம போட்டே வச்சுருந்தா, ப்ளக் பண்ணியிருந்தா, இங்கே மினிட்ஸ் கால்குலேட் ஆகும். அந்த மினிட் கால்குலேட் ஆக உங்களுக்கு சார்ஜஸ் வருமா அப்படின்னு ஒரு டவுட்டு எனக்கும் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். 80% சார்ஜ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஃபேன் ரன் ஆகிற நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடணும். 79லேயே அப்படியே நிற்கிது.
சரி, நம்ம 79லேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது 80 ஆகுறதுன்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஸோ இவங்க வந்து சார்ஜஸ் நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்காக 79ல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்களா ஆப் வழியா அப்படிங்கிறத பார்த்துருவோம். 79 இருக்குது. 80 ஆகிறதுக்கு 80% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். நான் ஃபாஸ்ட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 80%க்கு மேலே சார்ஜ் ஆகாதுன்றது தான் அவங்க சொல்கிறது. ஸோ நானும் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. ஆனால் ஒரு தடவை வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் கூட்டு எடுக்கும்போது 80% சார்ஜ் ஆகி இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ பப்ளிக் சார்ஜரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ்க்கு நீங்கள் வண்டி விடும்போது ஒரு 50%ல் விடுறீங்க அப்படின்னா அப்படியே திருப்பி சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. இதே வந்து 30% 20%லாம் போய் சார்ஜ் இருக்கும்போது கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம காசுலேயே பப்ளிக் சார்ஜரில் சார்ஜ் போட்டு விட்ருவாங்க. அவங்களோட சார்ஜரில் அவங்க கரண்ட்டில் போட்டால் சார்ஜ் பேமெண்ட் வாங்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் சார்ஜரில் போட்டு விட்ருவாங்க. ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகும், அவங்களுக்கு கேஷும் கிடச்சா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் 79% இருக்குது. 80 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து 79 எப்போயோ ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் வெயிட் பண்ணேன். ஸோ 80 ஆகாது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து காசை நம்ம ஆப்லேருந்து டெபிட் பண்ணுறதுக்காக அவங்க 80 போக விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 80 ஆகிடுச்சு. 1 minute 37 seconds. நான் ஆக்சுவலாக 79 முன்னாடியே போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இங்கேயும் உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. 80%க்கு மேலே கட் ஆகணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணோம். கீ ஆன் பண்ணோன்னா ஃபேன் நாய்ஸ் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ளக்கை அப்படியே எடுக்க வேண்டியதான். எடுத்திங்கன்னா வந்துடும். ஆக்சுவலாக கீ இருக்கும்போது எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்குனால எடுக்க முடியாது. இந்த லாக் போய் அந்த கீழே ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அது லாக் ஆகிறதுனால எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜரில் கனெக்ட் ஆகிருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் விட்டு விட்டு எரியும். நம்ம சார்ஜ் போட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டினியூவாக க்ரீன் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் சார்ஜ் ஏறுது ஏறலைன்னு. ஃபேன் நாய்ஸும் இருக்கும், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான். பப்ளிக் சார்ஜரில் நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.